ஜாக்கெட்டு ஃபுல் உயரம் எடுக்கும்போது கீழே வந்து 3/4 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிடும். பின் டாட்டில் இருந்து ஷோல்டர் வரை முன் பீஸை ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சு விட்டு 2 மார்க்கு போட்டுடலாம். இடுப்பு சைடை வந்து தையலை ரெண்டையும் சமமாக மடிச்சுட்டு டாட்டுக்காக பின் நெக் சைடு 1 இன்ச்சு தையலுக்காக இடம் விட்டுட்டு கரெக்டான மார்க்கு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு ஒரு மார்க்கு. பின் நெக்கில் வந்துட்டு தையலுக்காக மார்க்கு விட்டு ஒரு மார்க்கு, சைடு ஆம்கோலில் ஒரு மார்க்கு, தையலுக்காக 2 இன்ச்சு விட்டு ஒரு மார்க்கு. நெக்கு வந்து 3 இன்ச்சு அகலம் வச்சுருக்கோம். குண்டாக இருந்தாங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வெளியில் விட்டுக்கலாம், இல்லைன்னா கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோடைய ஷோல்டர் இந்த பக்கம் 1/4 இன்ச்சு தையலுக்கு, அந்த பக்கம் 1/4 இன்ச்சை விட கொஞ்சம் கூட தையலுக்கு. ஸ்கேல் வச்சு 2 மார்க்கு. ஷோல்டரில் 2 மார்க் இருக்குது, அது வந்து தையலுக்காக. ஆம்கோலில் வந்துட்டு கரெக்டான மார்க் ஒன்று போட்டுருவோம். திருப்பி வச்சு நேராக ஒரு மார்க்கு. நெக்கோடைய ஸ்கொயர் மாதிரி வரைஞ்சிட்டு ரவுண்டு ஷேப் நம்ம வரைஞ்சிக்கலாம். நெக்கு கீழே வந்து அகலம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா இந்த ரவுண்டு ஷேப்பை வந்து நம்ம வந்து வெளிப்பக்கமாக அதிகமாக வரைஞ்சிக்கலாம். எங்கெங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கிறோம். ஆம்குள் வரைய 3 இன்ச்சு இறக்கம் வச்சு அதில் ஒரு மார்க்கு. கீழே வந்து 1/2 இன்ச்சு ஒல்லியாக இருந்தாங்கன்னா 1/2 இன்ச்சு, குண்டாக இருந்தாங்கன்னா 1 இன்ச்சு முக்கோண ஷேப்பில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு ரவுண்டு ஷேப் வரைஞ்சிக்கலாம். இது தாங்க வளர்த்தியாக குண்டாக இருக்கிறவங்களுக்கான மார்க்கு. அப்போ தான் சுருக்கமும் இருக்காது, அவங்களுக்கு டைட் ஃபிட்டிங் வராது. அவங்களுக்கு அகலம் தேவையில்ல, நான் கரெக்டான ட்ராயிங்கே வரைகிறேன். அகலம் தேவைன்னா நம்ம கொஞ்சம் வெளியில் விட்டு நேராக கட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துருவோம். என்னுடைய வீடியோ வந்து ஸ்டிக் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து பாட்டாக ரொம்ப தெளிவாக அழகாக போட்டிருக்கிறேன். யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஷேப்பாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம வரைகிற ட்ராயிங்கு கரெக்டாக இருந்தாலே வந்து ஸ்டிச்சிங் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. தையல் மிஸ்டேக்குனா கூட பிரிச்சுட்டு தைச்சிக்கலாம். இப்போ இது நேர் பீஸு. ஒரு சைடாக கிளாத்தை வச்சு ஆம்கோல் ட்ராயிங்கு ஷோல்டர் வரைஞ்சிக்கிறோம். அந்த கிளாத்து நழுவாத இன்னும் தேவைப்படுறவங்க சேஃப்டி பின்னு போட்டுக்கலாம். நான் பின்னு போடலை. முன்னு நெக்கு வளைவு ஷேப்பாக வச்சு உயரம் வந்து 7 இருக்குது, நம்ம 6.5 வைக்கிறோம். தையல் ஓட்டி அதுக்கப்புறம் தான் வந்து திருப்பினா 7 இன்ச்சு கிடச்சிரும். முன் சைடு அந்த கொக்கி சைடு மேலே தையலுக்காக இடம் விட்டு டாட்டுக்கும் பட்டி பீஸுக்கும் 1 இன்ச்சு இடம் விட்டு மார்க் பண்ணியிருக்கோம். கிராஸாக ட்ராயிங் வரையணும். மேலே நெக்கு கரெக்டாக இருக்கணும், கீழே பட்டிக்காக அரைஞ்சி விட்டு கிராஸாக ட்ராயிங் வரைஞ்சி ரவுண்டு ஷேப்பை வரைஞ்சிருவோம். ரவுண்டு ஷேப்பை வரைஞ்சிடலாம். இப்போ மேலே உள்ள பீஸை வந்து எடுத்துருவோம். மேலே உள்ள பீஸை வந்து எடுத்துட்டு டாட்டு ஷோல்டரில் இருந்து டாட்டு சென்ட்ரு டாட்டு அதுக்கு நேராக ஒரு மார்க்கு. எத்தனை இன்ச்சு இறக்கம் டாட் பிடிச்சிருக்கோன்னு அதுக்கு நேராக தையலுக்கு இடம் விட்டு தான் மார்க் பண்ணணும். மெயினாக தையலுக்கான மார்க்கை மறந்து போயிடக்கூடாது. நான் வந்து ஒவ்வொரு கிளாத்துக்கும் இந்த மாதிரி ஷேப்பு மாற்றி மாற்றி தான் வரைஞ்சிட்ருக்கிறேன். கீழே பட்டி பீஸு ஏன்னா அவங்களுடைய ப்ளவுஸை பொறுத்து, பாடி அகலத்தை பொறுத்து. ஒல்லியாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு சைடில் ரொம்ப ஏற்றி வெட்டினோம்னா ஜஸ்ட்டு பர்ஃபெக்டாக உட்கார ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கும் என்னங்க மாற்றி மாற்றி வெட்டுறீங்களேன்னு கேட்காதீங்க. நான் வந்து இது மாதிரி போடுறேன். ஆனால் என்னோடய கட்டிங் ப்ளவுஸ் எல்லாம் ரொம்பவும் பக்காவாக இருக்கும். இது மாதிரி ப்ளவுஸு யாருக்கு அப்படின்னா வளர்த்தியாக குண்டாக இருக்கிறவங்களுக்கு, பாடியாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஷேப் வந்துட்டு இப்போ நான் போட்டிருக்கிறேன். பாருங்கள், இதோட பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். முன் சைடு வந்து ஆம்கோல் கொஞ்சம் குடஞ்சி வெட்டணும். குடஞ்சி வெட்டியாச்சு. இப்போ கீழே பட்டி பீஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் கரெக்டாக ஷேம் அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ்ஸு உங்களுக்கு எல்லாமே போடுற கீழே தையலுக்காக 3/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு இடம் விட்டுருக்கிற ஸ்லீவ்ஸை வந்து கரெக்டாக வச்சு சேம் உயரம் அந்த இதுதான் சுற்றளவு. பாருங்கள், அதுதான் சுற்றளவு. நம்ம கையோடைய சுற்றளவு கரெக்டாக மார்க் வச்சு தையலுக்காக 2 இன்ச்சு விட்டுட்டு மார்க் போட்டுக்கலாம். மேலே வந்து அவங்க ப்ளவுஸை கரெக்டாக ரொம்ப இழுக்காமல் 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுட்டு அந்த ஷேப் வரைஞ்சிக்குவோம். வரைஞ்சிட்டு பீஸை வந்து கட் பண்ணிடலாம். ஷேப் வந்து நமக்கு ரிங்கிள்ஸ் வராமல் இருக்கணும்னா எந்த அளவுக்கு கட் பண்ணணுமோ உடம்பு பாடியை பொறுத்து கட் பண்ணிடுச்சு. பட்டி பீஸ் பார்த்திங்கன்னா மடித்து தைக்க 1 இன்ச்சு தையல் விட்டுட்டு ஒரு பக்கமாக உயரம் எவ்வளோ இருக்கோ அது தையலுக்காக அரைஞ்சி விட்டு மார்க் பண்ணியிருக்கோம். சைடு வந்து அந்த ஜஸ்ட்டு பீஸையும் நம்ம பேக் சைடு பீஸையும் அளந்துக்கிறோம். அளந்து எவ்வளோ ஒதுங்குதோ அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணி அந்த பீஸ் எடுத்து தான் இதில் அளக்கிறேன். இது வந்து சைடு பீஸு, பேக் சைடு பீஸ் அளந்துட்டோம்னா நமக்கு வந்து சுருக்கம் ஜாஸ்தி வராது, பத்தாமையும் போகாது, திட்டமாக அழகாக வரும். நம்ம பத்தலைன்னா வந்து துணி கொடுத்து தைச்சிக்கலாம். இப்போ வந்து இது ஃப்ரண்ட்டு சைடு முன்னதுக்கு தான் இந்த மாதிரி போட்டு கட் பண்ணியிருக்கேன்.
பண்ண இது வந்து கட் பண்ணது லைனிங் கிளாத்து. இப்போ நல்ல கிளாத்தை 2ஆக சமமாக மடித்து போட்டாச்சு. எல்லா பீஸையும் அழகாக ஜோடிச்சிட்றேன். பேக் பீஸு, ஃப்ரண்ட் பீஸு, ஸ்லீவ்ஸு, பட்டி பீஸ் எல்லாத்தையும் வந்து அழகாக ஜோடிச்சாச்சு பாருங்கள். நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் இதில் வந்து நிறைய கிடைக்கும். இது மாதிரி பீஸ் வேஸ்ட் ஆகாமல் நம்ம எந்த அளவுக்கு போட்டு கட் பண்ணுறோம் பாருங்கள். ஒரே டைமில் உங்களுக்கு வேணால் சேஃப்டி பின்னி போட்டுக்கோங்க. நான் வந்து சேஃப்டி பின்னி போடலை. ஆனால் வந்து எல்லாத்தையும் ஒரே டைமில் வந்துட்டு கட் பண்ணியாச்சு. நமக்கு ஃபினிஷிங் கட்டிங் எல்லாமே வந்துட்டு லைனிங் கிளாத்து தான் முக்கியம். லைனிங் கிளாத்தில் எந்த அளவு கட் பண்ணி எடுக்கிறோமோ அது மாதிரி வந்து இந்த பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுறோம் இல்லையா, நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு படிமான தையல் போட்டு எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துருவோம். அதனால் உங்களுக்கு கிளாத்து நழுகுது அப்படின்னா சேஃப்டி பின்னே போட்டுக்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கிறவங்க கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து 26 வருஷமாக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் பாடி ஹீட்டுங்கிறதுனால உடம்பு ப்ராப்ளம், அதனால் ஜாஸ்தி தைக்கிறதில்ல. உங்களில் யாருக்காவது என்னோடய வீடியோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அன்பு உள்ளங்களே, அன்பு உறவுகளே.